नमस्ते दोस्तों। पिछली क्लास तक हमने सिर्फ शब्द देखे थे। इस क्लास से हम छोटे छोटे वाक्य ग्रामर के साथ देखेंगे। तो इस पॉइंट से हम स्पोकन क्लासेस शुरू करने जा रहे हैं। इसका मतलब है कि जब हम हिंदी में सही वाक्य लिखेंगे तब आपको उसे खुद बोलने की कोशिश करनी है, तभी यह आपकी ज़िंदगी में उपयोगी होगा। ठीक है, क्या हम अपने सेशन की शुरुआत करें? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம வார்த்தைகளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கிளாஸில் இருந்து சின்ன சின்ன வாக்கியங்கள் கிராமரோடு பார்ப்போம். இந்த பாயிண்டில் இருந்து நம்ம ஸ்போக்கன் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் ஹிந்தி வார்த்தைகளை எழுதுனா மட்டும் பத்தாது, அதை பேசுகிறதுக்கும் நீங்கள் முயற்சி செய்யணும். அப்போனா தான் அது உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? வார்த்தைகள் வாக்கியங்கள் நீங்கள் படிக்கிறீங்கிறனால எழுத்துக்களை மறந்துடாதீங்க. எழுத்துக்களையும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கான கிளாஸ் निम्नलिखित शब्द पूरी तरह से स्वतंत्र स्वर रूपों से बने हैं. கீழே தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்கேன். பின்வரும் சொற்கள் முற்றிலும் தனித்த உயிரெழுத்துக்களாலானவை. அதை பார்ப்போம். தன் உடம்பு, தக் கலைப்பு, தஸ் 10, தன் பணம், மகர் ஆனால், பகன் சகோதரி, கரம் சூடான, யஹ் இது, லட் சண்டை, வன் காடு. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுடைய கிராமர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹிந்தி வியாக்கரன் பார்ட் 1. யஹ் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்னா, இது, இந்த, இவன், இவள், இது எல்லாத்துக்குமே யஹ் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வஹ் அப்படிங்கிறதும், அது, அந்த, அவன், அவள், அது எல்லாத்துக்கும். ஹை அப்படின்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். யஹ் வஹ் வந்தால் ஹை தான் நம்ம சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பேசிக் கிராமரில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். அதாவது யஹ்னா என்ன, வஹ், அப்புறம் ஹை எது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ அது சார்ந்த வாக்கியங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சில வார்த்தைகள். ஓகேங்களா? பேனா கலம், தாமரை கமல், பையன் லட்கா, பெண் லடுக்கி, மேஜை மேஜ், நாற்காலி குர்சி, புத்தகம் கிதாப், கடிகாரம் கடி. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ஒரு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த கட்ட எக்ஸசைஸ்க்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தைகளை வச்சு நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதுக்கான தமிழ் அர்த்தத்தை நீங்களே எழுதி பாருங்கள். உங்களுடைய ஓன் நோட்ஸில் இதை நோட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். நான் இதை சேர்த்து மட்டும் வாசித்து உங்களுக்கு காட்டுறேன். யஹ் கலம் ஹே, வஹ் கமல் ஹே. ஹை அப்படின்னு தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்போக்கனில் போகிறப்ப ஹே அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம தமிழ்லையே நிறையா வார்த்தைகளை நம்ம சுருக்கி பேசுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். யஹ் லடுக்கா ஹே, வஹ் லடுக்கி ஹே, யஹ் மேஜ் ஹே, वह कुर्सी है, यह किताब है, वह कड़ी है. ஓகேங்களா? நீங்கள் ஒரு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு பழைய பாடத்தை எல்லாமே ரீகால் பார்த்துருவோம். பிछली பாக்கியா பூர்வ பாட், கலம், கட்டியா, கதா, கட்டியால், சர்க்கா, छड़ी, जिलेबी, झरना. யுவர் டர்ன். நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் டமாட்டர், டட்டேரா, டமரு, டக்கன், தராஜு, தன், தவாத், தனுஷ். अब आप ट्राई करें, அதாவது இப்போது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். नेक्स्ट पतंग, फव्वारा, बतख, बर्नी, मछली, यक्य, रद, लड्डू, वजन, शलजम. षटकोण, सरिता, क्षत्रिय, त्रिशूल, ஞானி, ஸ்ரமிக், ஹத்தவுடா. இன்றைக்குமே வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியங்க. கிராமர் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் அந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் டிரான்ஸ்லேட் தமிழில் ஒரு 4 வார்த்தை இருக்குன்னா 4க்குமே உங்களுக்கு ஹிந்தியில் தெரியணும். எனக்கு கிராமர் தெரியும் அப்படிங்கிறனால ஹிந்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. வார்த்தைகளை வந்து நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறப்ப தான் அது நமக்கு மனப்பாடம் ஆகும். அதனால் எப்போ ஒரு தடவை ஹிந்தி நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பித்தாலும் சரி, இல்லை படிப்போம் அப்படின்னு எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே நீங்களாக பேச பழகுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தன்யவாத். நன்றி.